இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நமது பாட்டாளி சொந்தங்களே, பாட்டாளிகள் முழக்கம் சேனலுடைய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்று காலையில் பத்திரிகை செய்தியை பார்க்கின்ற பொழுது, தினத்தந்தி பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி என்னை அதிர்ச்சி அடைய செய்தது, வேதனை அடைய செய்தது, பெரும் கவலையை தந்தது. அப்படி என்ன அந்த செய்தி? ஆவடியை அடுத்த திருநுன்ற ஊரில் இருக்கின்ற நடுக்குத்தகை என்ற ஊரைச் சேர்ந்த, நடுக்குத்தகைக்கு அருகிலே இருக்கின்ற திலீபன் நகரைச் சேர்ந்தவர் ரமேஷ். அவர் பெயிண்டராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர். அவர் தன் குடியை விட அவருடைய குடிப்பழக்கத்தை மட்டும்தான் பெரிதாக நினைத்து வாழ்ந்திருக்கிறார். அவரது மனைவியின் பெயர் கௌரி, வயது 24, இளமையான பெண். அவருடைய மகள் தீக்ஷிதா, பெயர் தீக்ஷிதா, 3 வயது தான். இன்னொரு குழந்தை கௌரி, இன்னொரு குழந்தை அஸ்வின், அவருக்கு 1.5 வயது. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ரமேஷ் சரியாக வேலைக்கு செல்வதில்லை, வருமானம் ஈட்டுவதில்லை, வீட்டில் இருக்கின்ற பணத்தை கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்திருக்கிறார். குடித்துவிட்டு வந்து பல்வேறு பிரச்சனைகள் குடும்பத்திலே உருவாகி இருக்கிறது. அதற்கு பிறகு கௌரி எடுத்து வைத்திருந்த சீட்டு பணம் 50,000 ரூபாயை கேட்டு மனைவியை தொந்தரவு செய்திருக்கிறார். மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்திருக்கிறது, தகராறு வந்திருக்கிறது. பணத்தை எடுத்து குடிப்பதற்கு கொடுத்துவிட்டு மனம் விரக்தி அடைந்து வேதனையான நிலையில் ஒரு முறை கவிஞர் மு. மேத்தா சொன்னதை போல, தாங்க முடியாத மனச்சுமைகளால் சில தாலிப்பாலங்கள் தகர்ந்து விடுகின்றன என்று எழுதியிருந்தான். தாங்க முடியாத மனச்சுமை. குடித்து விட்டு வருகிறான், வீட்டில் இருக்கின்ற பணத்தை கொண்டு போகிறான், குடிப்பதற்கே செலவழிக்கிறான். நாளை எப்படி பிள்ளைகளை வளர்க்கப் போகிறோம், நாளைக்கு எப்படி குழந்தைகளை ஆளாகப் போகிறோம் என்ற விரக்தியில் வேதனை அடைந்த அந்த பெண் கௌரி, அவர் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், அது முக்கியமல்ல. அந்த பெண் கௌரி கதவை தாளிட்டு விட்டு தன்னுடைய 2 குழந்தைகளும் புடவையிலே தூக்கிலே தொங்கவிட்டு, அந்த 2 குழந்தைகளும் துடிதுடித்து இறப்பதையும் பார்த்துவிட்டு, அந்த பெண்ணும் கடைசியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அவலத்தை இன்றைக்கு நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. தான் இறந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற தாயுள்ளத்தையே பேயுள்ளமாக மாற்றுகின்ற சக்தி மதுவிற்கு மட்டுமே உண்டு என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றது. டைட்டான் திரைப்படத்திலே ஒரு சம்பவம், டைட்டானிக் திரைப்படத்திலே அந்த கப்பல் மூழ்கி கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு போய் அந்த மாலுமியிடம் முறையிடுவாள். அந்த கப்பலுடைய கேப்டனிடம் முறையிடுகிறாள். நான் இறந்தால் பரவாயில்லை, என்னுடைய குழந்தையாவது எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சுகிறாள். அது தாய் உள்ளம். ஆனால் கையால் ஆக முடியாமல், அதை செய்து முடிக்க முடியாமல் அந்த மாலுமி தன்னுடைய கேபினுக்கு சென்று பூட்டி கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த தாய் உள்ளமே இன்றைக்கு பேயுள்ளமாக மாறுகின்ற அவலத்தை இந்த மது தமிழகத்திற்கு தந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மதுவின் கொடுமையினுடைய கோர நாக்குகள் எப்படி இந்த சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு கண்முன்னே இது ஒரு மாபெரும் அடையாளம். இதை பார்த்துவிட்டு நான் கேட்க நினைக்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? மது ஒழிப்பு போராளி சசி பெருமாள் அவர்கள் மரணமடைந்த பொழுது, அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு மரணமடைந்த பொழுது, இளம்பிள்ளையிலே அவர் ஊரிலே தமிழ்நாட்டுடைய அத்தனை அரசியல் கட்சிகளும், வைகோ முதல் கொண்டு, திருமாவளவன் முதல் கொண்டு, சுபவீரபாண்டியன் முதல் கொண்டு, திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் கொண்டு அத்தனை பேரும் சசி பெருமாளை அடக்கம் செய்கின்ற இளம்பிள்ளையிலே வந்து நின்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள், மிகப்பெரிய கலோபரத்தை நடத்தினார்கள். மதுவை அவர்கள் ஒழிப்பதைப் போல நாடகமாடினார்கள். நாடகமாடி தமிழகத்தை வஞ்சித்தார்கள். வைகோ அவருக்கு சொந்தமான கலிங்கப்பட்டியிலே இருக்கின்ற மதுக்கடைகளை, அவர்களுடைய சொந்த ஊரான கலிங்கப்பட்டியிலே இருக்கின்ற மதுக்கடைகளை அடித்து நொறுக்கினார்கள். மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குவதை போல நாடகமாடினார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. அவர்களெல்லாம் காணவில்லை என்று நீ பத்திரிகையில் அறிவிப்பு தான் கொடுக்க வேண்டும். மதுக்கடைகளை திறக்கிறார்கள் என்று சொன்னவுடன் முதல் அறிக்கை தைலாபுரம் தோட்டத்திலிருந்து டாக்டர் ஐயாவிடமிருந்தான் வருகிறது.
30 ஆண்டுகள் தொடர்ந்து டாக்டர் ஐயா மதுவுக்கு எதிராக போராடுகிறார். மதுவை ஒழிக்க வேண்டும், ஒரு சொட்டு இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், அதுதான் என்னுடைய கனவு என்று வாழ்நாளெல்லாம் மது ஒழிப்புக்கும் பெண் உரிமைக்கும் சமூக நீதிக்குமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு டாக்டர் ஐயா போராடி கொண்டிருக்கிறார். டாக்டர் ஐயாவிடமிருந்து என்றைக்கு மது ஒழிப்பு எதிர்த்து மதுவுக்கு எதிரான அறிக்கை வருகிறதோ, டாக்டர் ஐயா என்றைக்கு வீதியிலே இறங்கி போராடச் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு உத்தரவு தருகிறாரோ, அன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் கூப்பாடு போடும். எதற்கு? டாக்டர் ஐயாவை மது ஒழித்து விடக்கூடாது என்பதற்காக. டாக்டர் ஐயா போராட்டம் நடத்தி மதுவை ஒழித்து விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் மதுவை எதிர்ப்பதாக தமிழகத்திலே நாடகம் ஆடுவார்கள். ஏனென்றால் நாடகமாடுகள் கைதேர்ந்தவர்களான திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த திமுக காரர்கள் நாடகமாடித்தானே தமிழகத்தை ஒரு அரை நூற்றாண்டுகள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நாடகம் மூலம்தானே ஆட்சிக்கு வந்தவர்கள். இவர்கள் நாடகம் மூலம்தானே அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள். இவர்கள் நாடகம் மூலம்தானே அரியணையை அலங்கரிப்பதாக சொல்லி அலங்கோலமாக்கியவர்கள். அழகிய கோலமாக இருந்த தமிழர்களுடைய வாழ்க்கை அலங்கோலமாக்கியதில் திமுகவிற்கு பங்கு இருக்கிறது. பெரும்பங்கு திமுகவிற்கு தான் இருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இவர்கள் மதுவை எதிர்த்து போராடினார்கள். ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது மதுவை இவர்களே விற்பனை செய்வதற்கு மதுக்கடைகளை திறக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக, எப்படிப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கும்? இப்படிப்பட்ட இந்த கௌரியை போன்ற பெண்கள், 24 வயது இளமையான பெண், வாழ வேண்டிய ஒரு பெண், ஒரு குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு பெண், 2 பிள்ளைகளை வளர்த்தி அவர்களை படிக்க வைத்து ஆளாக்கி அவர்கள் வளர்ந்து வந்து நிற்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய தாய் மதுவின் கோர தாண்டவத்தால் கதறி இருக்கிறாள், கண்ணீர் வடித்திருக்கிறாள். தாங்க முடியாத மனச்சுமை மதுவால் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய கணவன் மதுவுக்கு அடிமையாகிவிட்டான். அவருடைய கணவனை மதுவுக்கு அடிமையாகிய பெருங்கொடுமை இன்றைக்கு மது விற்பனை செய்த அரசுகளுக்கு உண்டு. அரசே மதுவை விற்பது, மதுவை குடிக்க வேண்டாம் என்று விளம்பரம் செய்வது, இது எப்படி? இது எவ்வளவு மோசடி! மதுவை நான் விற்பேன், நீ வாங்காதே, நீ குடிக்காதே. மதுவை விற்பதை நிறுத்தி கொண்டால் குடிக்காமல் இருக்க போகிறார்கள். அரசு மதுவை விற்கவில்லை என்றால் கள்ளச்சாராயம் வந்துவிடும். இவர்கள் வைக்கின்ற வாதம். கள்ளச்சாரத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. கள்ளச்சாரத்தை தடுப்பதற்கு வைத்திருக்கின்ற காவல்துறை எதற்கு? காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். அதை செய்ய தவறிவிட்டு கள்ளச்சாராயம் வைந்துவிடும் என்று சொல்லி அரசே மதுவை விற்கிறது. அரசுக்கு வருமானம் வேண்டும் என்று சொல்கிறது. அரசுக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக எத்தனை குடும்பத்தை இப்படி சீரழிப்பீர்கள்? எத்தனை குழந்தைகள்? பால்மணம் மாறாத பச்சிலம் பாலகன் 1.5 வயதில் தூக்கிலே தொங்குகின்றது. எவ்வளவு பெரிய அவலம்! அந்த தாயின் புடவையை போர்த்தி கொண்டு தூங்கின்ற குழந்தைகள், அந்த தாயின் புடவையின் கதகதப்பிலே வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டிய குழந்தைகள் அந்த தாயின் புடவையிலேயே தூக்கிலே தொங்குகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய அவலம், எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த கொடுமை நீங்க வேண்டுமென்றால் டாக்டர் ஐயாவை போன்ற தலைவர்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் என்றைக்கு அரியணை ஏறுகிறதோ, என்றைக்கு அரசாட்சி நடத்துகிறதோ, அன்றைக்குத்தான் இப்படி மதுவின் கொடுமையால் தற்கொலைக்கு ஆளாகின்ற பெண்களும் குழந்தைகளும் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அப்பொழுதுதான் இந்த மது கொடுமையால் ஏற்படும் தற்கொலைகள் இந்த நாட்டிலே இல்லாமல் ஒழியும். இந்த ஆட்சிகள் மதுவுக்கு முடிவு கட்ட மாட்டார்கள். இந்த ஆட்சிகள் மது கடைகளை மூட மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி கூட மதுவுக்கு எதிராக போராடுகிறது தமிழ்நாட்டிலே. ஆனால் கர்நாடகாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மதுவை ஆறாக பெருக்கெடுத்து ஓட வைத்து கொண்டிருக்கிறது. மது காவிரி நதிக்கு இணையாக போட்டியிடும் கர்நாடகாவில். இப்படி மதுவுக்கு எதிராக இரட்டை வேடம் போடுகின்ற அரசியல் கட்சிகள். இவற்றையெல்லாம் மக்கள் நிராகரித்துவிட்டு என்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறார்களோ அன்றைக்குத்தான் மது ஒழியும், மதுவால் ஏற்படும் அவலங்கள் ஒழியும். அதுவரை இப்படிப்பட்ட கொடுமைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதை பார்த்து இந்த தமிழகம் சகித்து கொண்டு இருப்பது மிகவும் வேடிக்கையாக, மிகவும் வேதனையான விஷயம். மிகவும் வேதனை. இந்த வேதனை தீர்வது என்னாலோ
அந்நாளே இந்த தமிழினத்திற்கு நல்நாள் என கூறி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாட்டாளிகள் முழக்கம் சேனலுக்கு கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு தொடர்ந்து உங்களோடு பேசுவேன் என கூறி விடைபெறுகிறேன்.